பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரை யார் அறிய முடியும் என்ற தலைப்பில் இந்த நாட்களில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யார் அறிய முடியும், எப்படிப்பட்டவர்கள் அறிய முடியும் என்பதை பார்க்க போகிறோம். அருமையானவர்களே, இந்த பூமியிலே கடவுளை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் அதற்கு நம்ம தகுதிப்பட வேண்டிய அவசியமாக இருக்கிறது. ஒரு பிள்ளை ஒரு 3 ஆண்டுகள் படித்து ஒரு டிகிரி வாங்கணும்னு சொன்னால் 3 ஆண்டுகள் அவர் கொடுக்கப்பட்ட சிலபஸை படித்து அதில் கொடுக்கப்பட்ட அவங்க நிர்ணயிக்கப்பட்ட மார்க் எடுத்தால் தான் என்ன செய்ய முடியும், அந்த டிகிரி பட்டத்தை வாங்க முடியும். அந்த படிப்புக்கு அதிகாரம் உள்ளவர்களாய் மாற முடியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஆண்டவரை யார் அறிய முடியும்? அநேக பேர் சொல்கிறாங்க, எளிதாக சொல்லுகிறாங்க, ஆண்டவரை நான் பார்த்தேன், ஆண்டவரோடு பேசினேன். பேசலாம், எளிதான காரியம்தான். அதற்கு ஒரே ஒரு காரணம், ஆண்டவரை பேசுவதற்கு நாம் தகுதியாக வேண்டும். ஆண்டவர்கிட்ட ஜெபிப்பதற்கு தகுதியாக வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு தகுதி வேண்டும். அவர் அந்த தகுதி எப்படின்னு சொன்னால், எனக்காகவும் உங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்திருக்கிறார். ரத்தம் சிந்து இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்போ ஒரு மனிதன் மன்னிக்கப்பட வேண்டுமானால் ரத்தம் சிந்திருக்கிற வேண்டும். அந்த ரத்தம் சகல பாவங்களையும் சகல ரோகங்களையும் சகல அக்கிரமங்கள் நீக்கும் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அருமையானவர்களே, பாவமுள்ள மனிதன் ஆண்டவரை அறியவே முடியாது. அப்போ பாவம் எப்படி வந்துச்சு, எதனால பாவம் இருக்கிறது? அவனுக்குள்ள அன்பு இல்லை. அவனுக்குள்ள அன்பு இல்லை என்னால் கடவுளை அறிய முடியாது. அன்பு இருந்தால் மட்டும்தான் தேவனை அறிய முடியும். அன்பு வந்தால் அனைத்தும் வந்துடும். அன்பு வந்தால் இறக்க குணம் வரும். அன்பு வந்தால் சமாதானம் இருக்கும். அன்பு இருந்தால் கோபம் வராது. அன்பு இருந்தால் ஏழைக்கு இறங்குவீங்க. அன்பு இருந்தால் மற்ற எல்லா காரியத்திலையும் சரியாக இருக்கான்னு பார்த்து அவன் கடந்து போவான். அது எப்படிப்பட்ட அன்பாக இருக்கணும்? தேவ அன்பாக இருக்க வேண்டும். உலகம் காட்டக்கூடிய அன்பல்ல, தேவ அன்பு. அப்ப தேவ அன்பு உனக்குள்ள இருக்குமானால் தேவனுடைய ரகசியங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் அன்பாக இருக்கிறார். அவர் சாந்த குணமாக இருக்கிறார். எனக்காக உங்களுக்காகவும் அவர் எல்லா பாவங்களும் சுமந்து தீர்த்திருக்கிறார். அருமையானது, உலகத்தில் அநேக பாடுகள் உண்டு, அநேக வேதனை உண்டு, அநேக சாபங்கள் உண்டு. ஆனால் இதெல்லாம் மேற்கொள்வதற்கு உங்களுக்குள்ள அன்பு இருந்தால் நீங்கள் சகித்து கொண்டு வாழலாம். அன்பு இருந்தால் நீங்கள் சகித்து கொள்ளும்போது சமாதானம் வரும். அன்பு இருந்தால் மற்றவங்களை கண்களை தயவு கிடைக்கும். அன்பு இருந்தால் நீ எதை வேணாலும் செய்து முடிக்கலாம். ஒரு நல்ல தொழில் அதிபராக இருக்க வேண்டுமானால் அவனுக்குள்ளே உண்மையான அன்பு இருக்க வேண்டும். அந்த நிர்வாகி அந்த நிர்வாகத்தில் இருக்கிற அத்தனை பேர் மேலேயும் அவன் உண்மையான அன்பாக இருக்க வேண்டும். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும், எல்லா மக்களுக்கும், எல்லா மக்களுக்கும் ஆண்டவர் ரத்தம் சிந்திருக்கிறார். அந்த ரத்தம் சிந்துதலை யாரெல்லாம் நம்புகிறார்களோ அந்த நம்பிக்கை, அந்த ரத்தம் அவருடைய பாவங்களை மன்னிக்கிறது. அப்போ நீங்கள் ஒவ்வொரு மனிதனும் தெய்வத்தை கண்டுகொள்ள வேண்டுமானால், அவருடைய ரகசியங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நம்மிடத்தில் அன்பு நிலைத்திருக்க வேண்டும். அதில் பாருங்க, எப்படிப்பட்ட அன்பு இருக்கணுமா? தேவ அன்பு இருக்கணுமா? ஆவியிலே சிந்தையோடு
வாழணும். ஆவியில் அனலுள்ளவர்களாக இருக்க வேணும். தேவன் மேல் எப்பொழுதும் அன்பாக இருக்க வேணும். அப்போ ஒரு மனுஷன் தேவன் மேல் எப்பொழுதும் அன்பாக இருக்கும்போது அவன் வாழ்க்கையில் தீமையை குறித்து அவன் வாழ்க்கையில் வரவே வராது. உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் நல்ல அன்புள்ளவர்களாக இருப்பார்களானால், கோபம் இல்லாதவர்களாக இருப்பவனால், பொய் சொல்லாதவர்களாக இருப்பவனால், அந்த வீட்டில் எல்லாரும் அதே போல தான் இருப்பாங்க. ஒரு வீட்டில் ஒரு தலைவன் தவறுள்ளவனாக இருந்தால், ஒரு வீட்டில் முன்னோடியாக இருக்கிறவர்கள் தவறு செய்தால், தம் குடும்பத்தில் இருக்கிற எத்தனை பேரும் மறைமுகமாக தவறு செய்வார்கள். ஒரு சபையிலே தலைவனோ அல்லது விசுவாசிகளோ தவறுகளை செய்து கொண்டு நாம் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருப்போமானால், அதை மற்றவர்கள் பார்க்கும்போது ஆண்டவர் நாமம் தூசிக்கப்படும். அப்ப ஆண்டவருடைய அன்பை, ஆண்டவருடைய ரட்சிப்பை, ஆண்டவருடைய ரட்சிப்பை இழக்கும்படி செய்கிறவர்கள் கிறிஸ்தவர்களே. அப்போ சத்தியத்தை அறிந்தவர்கள் கூட அன்பில்லாதவர்களாக இருக்கிறபடினாலே சத்தியத்தை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசு கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் என்பார்கள், அவர் அத்தனை தவறுகளும் செய்வார்கள். இயேசு கிறிஸ்து சர்ச்சுக்கு போவேன்னு சொல்லுவாங்க, அநேக தவறுகளும் அவர்களுக்குள்ள இருக்கும். நல்ல ஆடைகள் அணிந்திருப்பார்கள், பரிசுத்தமான வார்த்தைகளை பேசுவார்கள், வாழ்க்கையிலே பரிசுத்தம் இருக்காது. அன்பை பற்றி பிரசங்கிப்பார்கள், அவர்களுக்குள்ளே அன்பு இருக்காது. இப்படிப்பட்ட குணாதிசயம் இருக்கிறவர்கள் தேவனை அறிய முடியாது. தேவனை அறிய வேணுமானால் பூரண அன்பு, தேவ அன்பு அவர்களுக்குள்ளே இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறவர்களுக்கு தேவனை முகமுகமாய் பார்க்கலாம். எப்படி அது தெரிந்து கொள்கிறது என்று பார்ப்போமானால், நீதிமான் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஒரு மனிதன் செய்வதெல்லாம் வாய்க்குன்னு சொன்னால் ஆண்டவர் அவர்களுக்குள்ளே இருக்கிறாரு. ஒரு காரியத்தை சொல்லுகிறார், கவலைப்படாமல் இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படி ஒரு வார்த்தை சொல்லுகிறோம்னா அந்த வார்த்தை அவர்களுக்குள்ளே அப்படியே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அப்படி நீங்க சொன்னீங்க சரியா இருந்துச்சு சொன்னாங்கன்னா அவங்களுக்குள்ள ஆண்டவர் கிரியை செய்கிறார். அப்ப ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கிறான் என்றால் அந்த ஆசீர்வாதம் அவனுக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டுமானால் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள் பரிசுத்தமானவர்களாக இருக்க வேண்டும், அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஆண்டவருடைய இரக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், மனம் திரும்புவர்களாக இருக்க வேண்டும், பாவ மன்னிப்புக்கு பாவத்தை வெறுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனிதர்கள் அவர்கள் தேவனை அறிவார்கள். யார் அறிய மாட்டான்? தேவன் மேல் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாதவர்கள் அறிய மாட்டார்கள். தேவனுடைய காரியங்களுக்கு ஏற்று நிற்கிறவர்கள் அறிய மாட்டார்கள். அப்போ அன்பில்லாதவங்க தேவனை அறிய முடியாது. அருமையானவர்களே, இந்த உலகத்தில் யார் அறிவார் தேவனை? இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர் தேவனை அறிவார்கள், அறிந்திருக்கிறார்கள். யாரெல்லாம் மனம் திரும்பி இருக்கிறார்களோ, பாவ மன்னிப்பை ஆண்டவரிடம் கொடுத்து பாவ மன்னிப்பினால் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தேவனை அறிவார்கள். ஞானஸ்தானம் எடுத்துருவாங்க, பெயருக்காக எடுப்பார்கள். பெயர் மாற்றப்படுவார்கள், மற்றவர்களுக்காக மாற்றப்படுவார்கள். அருமையானவர்களே, இதெல்லாம் எதை குறிக்கிறது என்றால் ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்பதற்கு முன்பாக பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்க வேண்டும். ஒரு மனிதன் சாக வேண்டும், பாவத்துக்காக சாக வேண்டும். அப்ப பாவத்துக்காக எவன் சாகிறானோ அவன் அன்பிலே நிலைத்திருப்பான். பாவத்துக்காக எவன் பாவத்தை வெறுக்கிறானோ அவன் அன்பில் நிலைத்திருப்பான். அவனோடு ஆண்டவர் இருப்பார், அவன் தேவனை அறிவான். ஆம் அருமையானவர்களே, இந்த பூமியிலே பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்க வேண்டும், நீதிமானா வாழ வேண்டும், சத்தியத்துக்கு சத்திய வார்த்தைக்கு நிலைத்திருக்க வேண்டும். அந்த வார்த்தை அவர்களை வழிநடத்தும், அந்த வார்த்தை அவர்களை சமாதானத்தை கொண்டு செல்லும். வாழ்க்கையிலே தேவனை அறிகிற அறிவிலே வளர்வார்கள். அப்படியாக
தேவ அன்பு உனக்குள்ளே ஒவ்வொரு மனிதருக்குள்ளே இருக்குமேனால் தேவன் அறிகிற அறிவை தேவன் தருவார். தேவனுடைய அறிவை காண வேண்டுமானால், தேவனுடைய அன்பை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் தேவ அறிவு அவசியம். தேவ அறிவு உங்களுக்கு அவசியமானால் தேவ அன்பு உங்கள் நிலைத்திருக்க வேண்டும். மாய்மால அன்பு உங்கள்கிட்ட மாற வேண்டும். மற்றவர்களுக்காக கிறிஸ்தவர் சொல்வது மாற வேண்டும். தன்னுடைய மனச்சாட்சி வாழ்க்கையிலே அந்த வார்த்தைக்கும் அந்த மனச்சாட்சி இல்லை நம்முடைய பாவத்திலே வெறுத்திருக்கிறோம், பாவத்தை விட்டு பரிசுத்தம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று உனக்குள்ளே இருக்கிற அந்த மனசுக்குள்ளே இருக்கிற அந்த என்ன அடியான ஆழத்தில் உங்கள் மனசில் சொல்ல வேண்டும். நான் பாவத்துக்கு செத்துட்டேன், நான் நீதிக்கு பிழைக்கிறேன், நான் உண்மைக்காக வாழ்கிறேன், உண்மையில் தெய்வத்துக்காக வாழ்கிறேன், இயேசு கிறிஸ்துடைய வழி நடக்கிறேன், இயேசுவை பிடித்து கொண்டு வாழ்கிறேன், இயேசே எனக்கு சொந்த இரட்சகர் அப்படி என்று அனுதினமும் தன்னை பரிசுத்தப்படுத்தி அனுதினமும் தன்னுடைய வாழ்க்கையிலே சரியாய் நடக்க எவன் ஒருவன் ஒப்பு கொடுத்து இருக்கிறானோ அவன் சத்தியத்திலே நிலைத்திருப்பான். சத்தியத்திலே நிலைத்திருக்கும் போது அவன் தேவனை அறிவான். சத்தியத்தில் நிலைத்திருக்கும் போது அன்பு அவனுக்குள்ளே இருக்கின்ற அறிந்து கொள்ளலாம். அவன் தேவனை அறிவான். ஆம் அருமையானவர்களே, தேவனை அறிய வேண்டுமானால் இப்போது நான் ஜெபம் பண்ணும்போது தேவனை அறிகிற அறிவை தாங்க ஆண்டவரே, இயேசுவே எனக்கு தேவனை அறிகிற அறிவை தாங்க, தேவ அன்பை தாங்க, முடிவு வரைந்து நிலைத்திருப்பனை ரட்சிக்கப்படவான் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பையில் நிலைத்திருக்க என்னை கற்றுத்தாரும் ஆண்டவரே, தேவ அன்பில் நிலைத்திருக்க கற்றுத்தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே தேவனை அறிகிற அறிவை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, யார் தேவனை அறிவான்? ஆண்டவரே மனம் திரும்பி ஆண்டவரே அப்பா, பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறவனே தேவன் அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ளுகிறான். ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படிப்பட்ட அன்பை தந்து ஆண்டவரே அவள் மாற்றி வைக்கிறோம். இந்த பூமியில் இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இந்த நாட்களையும் கூட ஒவ்வொரு பேரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு பேர் ரட்சியும், ஒவ்வொரு பேரும் ஆண்டவரே சமாதானத்தை சந்தோஷத்தில் வாழ உதவி செய்யும். தேவையெல்லாம் சந்திங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. CDM AG சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றோம். எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள். அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது. ஆராதனை நேரங்கள்: பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 9 மணி முதல் 11 மணி வரை நடைபெறும். உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது. பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும். போதகர் ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கட்கிழமை தோறும் நடைபெறும். எங்களுடைய முகவரி 18 கொன்னவாயின் சாலை, SNR பெட்ரோல் பேங்க் எதிரில், மதுரை. தங்களை அன்புடன் வரவேற்பது பாஸ்டர் ஜெபஸ் செல்வம். தொடர்புக்கு 8608529228 9789215567. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.